இல்ல போட்டோ இல்ல வீடியோ. சோ இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அந்த பட்டிமன்றத்தோட நடுவர் வந்து சாலமன் பாப்பையா. அதுக்கு பட்டிமன்றத்துக்கு ஒரு தலைப்பு வேணும்ல. என்ன தலைப்புனா நம்ம இளைய தளபதி விஜய் வந்து நிறைய படம் சூப்பரா பின்னி படம் எடுத்து ஹிட் ஆயிருக்கு. அதுல வந்து ரெண்டே படத்தை நான் பிக்கப் பண்ணி இந்த சைடு இந்த அணிக்கு ஒரு படம் அந்த அணிக்கு ஒரு படம் போட்டிருக்கேன். என்ன படம் அப்படின்னா போக்கிரி கில்லி. சோ இது வந்து கில்லி அணியில வந்து 3 பேர் பேச போறாங்க. யாருன்னா அப்படின்னா பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். போக்கிரி அணியில வந்து 3 பேர் பேச போறாங்க. யாருன்னா அப்படின்னா கமலஹாசன், ஜெய், சுப்பிரமணியபுரம் ஜெய் தெரியும்ல அவரு, அப்புறம் பாக்யராஜ். 3 பேர் பேசுறாங்க. இந்த சைடு 3 பேர். சாலமன் பாப்பையா போர். இல்லையா அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நல்ல தலைப்பு சொன்னாங்க. வாங்க பாரதி ராஜா பேசுங்க கிள்ளியை பத்தி. என் இளைய திருமணத்தில் இது ஒரு பாசத்துக்கு பாரதராஜா. ஐயா இதை உடனே பண்ணியடி இல்லையா? அதான் டாக்டர். அதாவது என்னன்னா கில்லி இல்லை அப்படியே கிராமத்து மனம் அப்படியே வீசுது. அங்கே கபடி ஆடுறாங்க மனம் வீசுது. பார்த்துருக்கீங்களா எப்படி இருந்துருக்குமா? அது மட்டும் இல்ல, நம்ம நேஷனல் கேம் கபடி. ஐயோ நேஷனல் கேம் கபடி இல்லையா ஹாக்கி. நீங்க நம்ம கபடி ஆடுற பார்த்தீங்கன்னா அமேசிங்கா இஸ் an emotional character of the team அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணாரு. அதுவும் இல்லாம கடைசி சீன்ல அப்படி வந்து திருசா நிக்க அந்த கபடி ஆடுறது திருசா காட்டுறாங்க. நம்ம விஜய் சார் ஆகிடும் திருசா காட்டுறாங்க, விஜய் காட்டுறாங்க, திருசா காட்டுறாங்க, விஜய். அதை கல்ல கொள்ள என்னமா யோசிங்க அமேசிங். அதனாலதான் நல்லா சொன்னாங்க. அடுத்தது வாங்க கமலஹாசன் வாங்க. மொபைல பேச வேண்டும் விஜயும் மொபைல சின்ன வயசுல சரி அவன் நல்ல விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருப்பான். எனக்கு ஒரே விஷயமா அழுவாம பேசணும். ஏன்னா அவ்வளவு மொபைல தரல போக்கிரியும் கில்லியும் பார்த்துருக்கேன். போக்கிரியில ஒரு சீன் இருக்கும். காதலர் உடை அமைந்த ஒரு காட்சி. ரொம்ப நல்லா என்ன சொன்னா இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் செய்யணும், நிறைய விருதுகள் வாங்கணும். நீங்க நல்லா இருக்கு. நல்லா பேசினாரியா, அந்த மாதிரி பேசுகியா. வாங்க பிரகாஷ் ராஜ். சலோ என்னமா சலோ எப்படி இருக்கீங்க? அந்த படத்துல நடச்ச உடனே மார்க்கெட்டா பெருசா போயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? சலோ நல்லா இருக்கீங்களா? சிரிக்கவே மாட்டாரு. அத சொல்லணும். அதோ விஜய் ஒரு சீன் இருப்பாரு. ரொம்ப நல்லா நினைச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா அந்த ஒரு கிறிஸ்தாவை வந்து கலந்துட்டு போவாங்க. அப்போ வந்து ஆளுங்க எல்லாம் படப்படையா வருவாங்க. அப்போ வந்து கழுத்துல கட்டி வச்சுட்டு சொல்லுவார், அந்த மாதிரி உனக்கு ஒவ்வொரு முக்கியம், எனக்கு ஏன் அதோட முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அங்க நிற்கிறாரு சாலமன் பாப்பையா. நீங்க விளையாட வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆளு காத்துட்டு இருக்கு. திருப்பி நம்ம பக்கம் மாத்தி சொல்லிடலாம். வர இல்லையா இப்படி கலவரத்தை உண்டாக்குறாங்க. சரி வாங்க ஜெயி. பாரதிராஜா அங்கிள் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? பாரதிராஜா அங்கிள் கிட்ட பின்னிட்டு சும்மா இருப்பா. அவன் என்னையே அங்கி இருக்கிறான். நீ சொல்லியா? அதாவது இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. பாரதிராஜா சொல்லி காட்டுறீங்களா இந்த மாதிரி வந்து கிராமத்து மாணவி சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி அமெரிக்கன் எஜுகேட்டட் பீப்புள்லாம் வந்து அப்படியே பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டியில வந்து பட்டை கிளம்பிருப்பாரு கோக்கிரியில். ஸோ எனக்கு வந்து ஐ லைக் கோக்கிரி தான். இன்னொரு விஷயம் சொல்லுவோம். விஜய் சொல்ல ஒரு டைலாக், ஒரு தடவை கமெண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த டைலாக் தாங்க வெயிட். அதான் எனக்கு பிடிக்கும். வரங்க
நல்லா சொன்னாங்க. வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க. கில்லி ரெண்டு படம் கில்லி கொஞ்சம் நிறைய இருக்கு. ஏன் கில்லி பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீன் அப்போ வந்து நம்ம தலைவர் விஜய் வருவாங்க. அப்போ வரும்பொழுது அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து வில்லுக்காரங்க வந்து அப்படியே வந்து சோடா பாட்டில் அடிப்பாங்க. அப்போ நம்ம லேவக்காரை பற்றி அப்படியே குடிச்சு அவங்க அந்த அதாவது அந்த கண்ணாடியில அந்த பொண்ணோட கண்ணாடியில அதை பார்த்து அதை குடிச்சு எப்போ எல்லா படத்தையும் எனக்குன்னு ஒரு சின்ன பகுதி அவங்க நமக்கு கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 10வது பாட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் தான் வாத்தியார் அப்படின்னு சொன்னாலே தெரியும். அதுக்கு நிறைய சீன்கள்லாம் காட்டுவாங்க. அவங்களுக்காக நான் ஒரே ஒரு சீன் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு சீன் எந்திரிலேருந்து ஒரு சீன் பண்ணுவேன். அதாவது பிளாக் ஷீட் சீன். இந்த மிமிக்ரி பொறுத்தவரைக்கும் அவ்வளவு வராது. நான் பண்ற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்றா விட்டுடுங்க என்ன போய் போங்க ஸோ பண்றாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க அப்போ வசீகர இங்கே கொஞ்சம் Yuto Sutumpa Sojas Rotate your hands அவ்வளவுதான். இந்த பையனுக்கு வரும் அவ்வளவுதான் விடுங்க. சரி சந்தோஷம். நீங்க அருமையா பண்ணிருக்கீங்க. வாங்க பாகிதாஜி கடைசியா போய் புறப்படுங்க. அதாவது நான் வச்சுங்க எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை நினைச்சிருப்பாங்க. அதில் 2 ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போகிறீங்க. 1 ஐட்டம் நம்பர் 2 நம்ம டோரும் என்னெல்லாம் போறீங்கக்கா என்னெல்லாம் ஐட்டம்லாம் வந்தாலும் அந்த பாட்டை மட்டும் தொட்டுக்க வேண்டியாங்க. சும்மா ஃபேமிலி சார் நீ வேற ஜோர் கூட்டு போய் அவ்வளோதாங்க. நன்றி.